வணக்கம் உறவே. இது வடமதுரையிலேருந்து தென்னம்பட்டி போகிற வழியில் ரோட்டுக்கு மேற்கால நல்லுசாமி என்பவருடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் ஒரு பகுதியை குத்தகைக்கு எடுத்து இதோ இருக்கிறார்ல உயரமாக சிவப்பாக, அவர் பேர் விக்னேஷ். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பசுமை பாரதம் என்ற பெயரில் இந்த குத்தகைக்கு எடுத்து இந்த பண்ணையை நடத்திட்டு வர்றாரு. அனைத்து விதமான மரக்கன்றுகளும் இருக்குது. இவர் விவசாயம் இளங்கலை அக்ரி பிஎஸ்சி முடிச்சுட்டு முழுக்க இவருடைய இலக்கே இதுதான். அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரங்களை உற்பத்தி பண்ணணும், விவசாயிகளுக்கு முடிந்த வரைக்கும் குறைந்த விலையில் கன்றுகளை கொடுக்கணும். இதுதான் இவருடைய இலக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் இருப்பதால் தான் நம்ம நாடும் நல்லா இருக்குது. தொடர்ந்து எங்கள் கோயில் வளாகத்துக்காக ஒரு 50 கன்றுகளை ஏதோ அதாவது திண்டுக்கல் இலக்கியக்கலை சேர்ந்த அழகிரிசாமி என்பவர் எங்கள் கோயிலுக்கு 50 கன்றுகளை இலவசமாக வழங்க உதவி பண்ணார். இதான் என்னுடைய காரில் எங்கள் கோயில் வேடச்சந்தூர்லேருந்து இந்த கன்றுகளை எடுத்துகிட்டு போய் நான் அங்கே கோயில் வளாகத்தில் நட இருக்கிறோம். அப்படியேன்னு முடிச்சுட்டு இவரை நான் பேட்டி கண்டேன். எப்படிங்கய்யா நீங்கள் இதில் ஈடுபாடு வந்தது என்பதை அதை நீங்களே அதை கேளுங்களேன். நான் கேட்கும்போது அவர் சொன்னது இதோ வெற்றி பெற வாழ்த்து. உங்கள் பேர்? விக்னேஷ். இந்த பணி தான் செய்கிறீங்க? ஆமாம். உங்களுடைய கல்வி? நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன். பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கீங்க. ஓ, அதில் இறங்கிட்டீங்க. ஆமாம். உங்களுடைய இலக்கு, உயர்ந்த இலக்கு என்பது? எப்பயுமே விவசாயிகளை வாழ வைக்கணும். சரி. சுற்றுச்சூழலையும் இந்த கண்ணெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்கல்ல? சுற்றுச்சூழல் சிறப்பாக இருந்தால் தான் மழையெல்லாம் நல்லா நிலத்தடி நீர், மழை பெய்கிறது எல்லாம். நன்றிங்கய்யா, நன்றி. வாங்க.